ஓம் சக்தி ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். கொலம்பியாவில் 7.4 ரிக்டர் அளவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சீட்டுக்கட்டு போல சரிந்த கட்டடங்கள். புகழ்பெற்ற மணிசாலேஸ் தேவாலயத்தின் கோபுரம் இடிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. Esto ocurrió en el centro de Manizales. ¡Ya, por favor! Así está Quito, esto no. Esto ocurrió en el centro de Manizales, al parecer. கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. கட்டட இடிபாடுகளில் பலர் சிக்கியிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரம். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர், தன்னார்வலர்கள் மும்முரம். சென்னையில் கிண்டி, வடபழனி, தியாகராய நகர், மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை. பல்வேறு இடங்களில் சாலைகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர், பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. ஆவடி பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். சென்னையில் பலத்த காற்றுடன் கூடிய மழையால் விமான சேவைகள் பாதிப்பு. மீனம்பாக்கத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானங்களால் பயணிகள் அவதி. சேலம், ஈரோடு, விருதுநகர் மாவட்டங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் அதிகபட்சமாக திருச்சியில் 103.82 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. மதுரை, ஈரோடு, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் 100 டிகிரிக்கு மேல் சுட்டெரித்த வெயில். நெல்லுக்கான ஊக்கத்தொகையை அதிகரித்து 110 விதியின் கீழ் முதல் அறிவிப்பை வெளியிட்டார் முதல்வர் விஜய். தன்னரக நெல்லுக்கு 289 ரூபாயும், பொது ரக நெல்லுக்கு 159 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என அறிவிப்பு.
ஒரு டன் கரும்புக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையாக 709 ரூபாய் 50 காசுகள் வழங்கப்படும். கரும்பு ஒரு டன்னுக்கு மொத்தமாக 4000 ரூபாய் கிடைக்கும் என 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட தீர்மானம். முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றம். தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர், தமிழ் என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றாக வந்து நிற்கும் என்றும் முதல்வர் விஜய் பெருமிதம். தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமா சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டும்தான் போராடும். ஆனா தமிழ்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்னா வந்து நிற்கும். தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கே முதலிடம். தமிழை பெண்ணுக்கு தள்ளினால் பொறுக்க முடியாது என்றும் முதல்வர் விஜய் திட்டவட்டம். ஒட்டுமொத்த இந்தியாவோட பன்முகத்தன்மையை உயர்த்தி பேசுற தமிழ்தாய் வாழ்த்து நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டில் முதல் இடத்துல தான் இருக்கணும். தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடம் என்பது மிகுந்த அவமானம். முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்துக்கு ஆதரவளித்து திமுக எம்எல்ஏ கோவி செழியன் பேச்சு. வீர பெருமை பேசுகிற தமிழர்களாகிய நாம் இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லுகிற பொழுதுதான் மிகுந்த அவமானத்துக்குரியவர்களாக மாறினோம். முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் குறித்த தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழிமொழிகிறேன். தமிழ்தாய் வாழ்த்து என்பது நமது மொழியின் பெருமை, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு அளிக்கும் இயக்கம் அதிமுக. தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் எங்கள் இயக்கம் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பை செய்துள்ளது. இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ் வாழ்க. தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம் நிறைவேற்றிய இந்நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நிலைத்திருக்கும் என முதல்வர் விஜய் பெருமிதம். தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்து பதிவு. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட சட்ட அங்கீகாரம் பெறுவதற்கு தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். சட்டமன்றத்தில் தான் தமிழ் பேசும் விதம் கிண்டல் செய்யப்படுவதாக கூறி நிதியமைச்சர் மரிய வில்சன் ஆவேசம். யாருக்காகவும் தான் பேசும் விதத்தை மாற்றிக்கொள்ள முடியாது என்றும் காட்டம். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இல்ல, நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல, பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. நிதி அமைச்சர் தவறில்லாமல் பட்ஜெட்டை வாசிக்க பள்ளி கல்வி அமைச்சர் உதவ வேண்டும் என திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் கோரிக்கை. எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் சங்க தமிழிலா பேசுகிறார் என அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம்.
நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழில் பேசுகிறார், அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். முழு பயிர்க்கடன் தள்ளுபடி வாக்குறுதி என்னவானது? திமுக ஆட்சியில் பெரிய அளவில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் திமுக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேச்சு. ₹585 கோடி வட்டி நிலுவைத் தொகை இருந்த போதிலும் 6000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் தள்ளுபடி. MRK பன்னீர்செல்வம் கேள்விக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பதில். மத்தியிலும் கர்நாடக மாநிலத்திலும் பாஜக மற்றும் காங்கிரஸ் அல்லாத அரசு ஆட்சி அமைக்க வேண்டும். காவிரி நீர் விவகாரத்தை குறிப்பிட்டு மன்னார்குடி MLA காமராஜ் முன்வைத்த கருத்துக்கு காங்கிரஸ் MLAக்கள் எதிர்ப்பு. கர்நாடகத்தில் காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு அரசு அமையப்பெற வேண்டும். மத்தியில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசு அமையப்பெற வேண்டும். அப்போதான் இருங்க இந்த ரெண்டு அரசாங்கமா உட்காருங்க, சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க 5 பேர் MLA உட்காருங்க அம்மா, மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை சாமி அமைச்சர் என குறிப்பிட்டு பேசிய MRK பன்னீர்செல்வம் பேச்சை கேட்டு சிரித்த முதல்வர் விஜய். மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கட்டா விடுறாரு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனா நாங்க ரியாலிட்டியா மணப்பாறை மாடுகட்டி என்ற பாடலை சட்டமன்றத்தில் பாடிய சபாநாயகர். தாவேக MLA கதிரவன் பேச்சுக்கு பாட்டு பாடி பதில். மணப்பாறை என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மணப்பாறை முறுக்கு. பல ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகளும் முறுக்கை விட அதிகமாக கொடுத்தது என்னவென்றால் அல்வாதான். மாண்பு உறுப்பினர் மணப்பாறை முறுக்கு பத்தி சொன்னீங்க. அந்த காலத்துல ஒரு பெரிய பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இது எங்களை போன்றவர்களாம் ரொம்ப பிடித்தமான பாட்டு. அது மணப்பாறை என்பது ரொம்ப அந்த காலத்திலிருந்தே மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஊர். பொதுச் செயலராக பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு ஒரு தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை. 47 தொகுதிகள் வெற்றிக்கு பழனிசாமி காரணம் என்றால் 187 தொகுதிகளில் அவர் செல்லாக்காசாகிவிட்டாரா என்றும் CV சண்முகம் கேள்வி. அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தல் எதிலுமே வெற்றி பெற முடியவில்லை. 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார், மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகிவிட்டாரா? திமுக ஆதரவோடு ஆட்சி என்று கூறியதால் தான் திருமாவை முதல்வராக்க வேண்டும் என்ற மாற்று திட்டத்தை கூறினேன். திருமாவை முதல்வராக்கும் யோசனையை பழனிசாமி ஏற்க மறுத்துவிட்டதாகவும் CV சண்முகம் குற்றச்சாட்டு. ஆட்சி அமைப்பது தொடர்பாக திமுகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விளக்கம். தற்போது குற்றஞ்சாட்டும் CV சண்முகம் மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டம் நடத்திய போது ஏன் வரவில்லை என்றும் கேள்வி. அனைவரையும் கூப்பிடும் போது அந்த கூட்டத்தில் அவங்கவுங்க வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கு என்ன காரணம் சொல்றாங்க. ஏன் இவங்க அந்த கூட்டத்துக்கு வரல? வந்து சொல்லணும் இல்லையா? பொதுச் செயலாளர்கிட்ட தானே தங்களுடைய வெற்றி வாய்ப்பு ஏன் இழந்துன்னு இந்த கட்சியில இருக்கிறவங்க, உறுப்பினராக இருக்கிறவங்க, நிர்வாகிகளாக இருக்கிறவங்க பதில் சொல்ல முடியும். ஏன் அந்த கூட்டத்துக்கு இவங்க எல்லாம் வரல? என்ன பயம்? ஏன் வரல?
எந்த இடத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அண்ணன் எடப்பாடியார் நடத்தவில்லை. இது 100% உண்மை. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தாவேக அரசை தூண்டிவிட்டு நாடகத்தை அரங்கேற்றிய காங்கிரசின் உண்மையான நிலைப்பாடு என்ன? தாங்கள் ஆளும் 4 மாநிலங்களில் மட்டும் காங்கிரஸ் அமைதியாக இருப்பது ஏன் என திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி. அரசியல் லாபத்துக்காக அரைகுறை தகவல்களை பரப்பி அற்ப அரசியல் செய்ய வேண்டாம். பாஜகவின் சதியை வீழ்த்த வரமாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டீர்களா என தயாநிதி மாறனுக்கு மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. தொகுதி மறுவரையறையை ரேவந்த் ரெட்டி அரசு ஏற்றுக்கொண்டதாக தயாநிதி மாறன் கூறியதற்கு தெலுங்கானா எம்பி சமலா கிரண்குமார் கண்டனம். தமிழ்நாடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் உரிமைக்காக ஒன்றிணைந்து நிற்போம் எனவும் வலியுறுத்தல். நகராட்சி நியமன முறைகேடு வழக்கில் KN நேருவை பாதுகாத்தது திமுக அரசு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றச்சாட்டு. மக்கள் பிரதிநிதிகளுக்கு எதிரான வழக்குகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட சிறப்பு நீதிமன்றங்களுக்கு மாற்றப்படும். மதுரை தாவேக MLA கார்த்திகேயனுக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க 65 சிறப்பு அதிரடி படைகளை உருவாக்கி அரசாணை. ஆவடி, தாம்பரம், சேலம், கோவை, திருப்பூர், திருச்சி, மதுரை, நெல்லையில் தலா 2 அதிரடி படைகள். காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைக்கும் நபர்களை துன்புறுத்தக்கூடாது. காவல்துறைக்கு விதிகளை வகுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் அருண்ராஜ். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் நிரப்பப்படும் 641 இடங்கள். 7.5% உள் ஒதுக்கீடு, அதன் அடிப்படையில் தரவரிசை பட்டியல். முதலிடம் நாகப்பட்டினத்தை சேர்ந்த தினேஷ் என்ற மாணவர் 599. மருத்துவ கலந்தாய்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும். அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் இடஒதுக்கீட்டில் வாய்ப்பளிக்க கல்வியாளர் பிரபா கல்விமணி வலியுறுத்தல். அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் 15 விழுக்காடு கொடுக்காட்ட கூட குறைஞ்சபட்சம் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு 20 விழுக்காடு, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு 7 இல்லைன்னா 8 விழுக்காடு, இந்த மாதிரியாவது உள் ஒதுக்கீடு கொடுத்தா அவங்களுக்கு ஓரளவு ஏழை எளிய மாணவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும். 2 நாள் பயணமாக வரும் 16ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன். SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். திருவண்ணாமலையில் ஆடி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை. 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. மயிலாடுதுறையில் முதல்வர் விஜய் படத்துடன் 100 மீட்டர் தூரம் மண்டியிட்டபடியே வந்து மனு அளித்த தூய்மை பணியாளர். சமூக சேவகர் விருதுக்கு தன்னை பரிந்துரைத்த போதிலும் நடவடிக்கை இல்லை என கூறி நூதன முறையில் கவனம் ஈர்ப்பு. நெல்லை அருகே இன்ஸ்டாகிராமில் அபாயகரமான ஆயுதங்களுடன் புகைப்படம் வெளியிட்ட 2 இளைஞர்கள் கைது.
சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. கோவை ஆழியார் அருகே சுமார் 1 டன் அளவில் கொட்டப்பட்ட கெட்டுப்போன ஐஸ்கிரீம் மற்றும் பால் கழிவுகளால் கடும் துர்நாற்றம். வனவிலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் விரைவில் அப்புறப்படுத்த விவசாயிகள் கோரிக்கை. பொதுத்துறை நிறுவன பங்கு விற்பனை மற்றும் சொத்துக்கள் பணமாக்கல் மூலம் கடந்த நிதியாண்டில் அரசுக்கு 45,306 கோடி ரூபாய் வருவாய். நாடாளுமன்றத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தகவல். டெல்லி செங்கோட்டையில் முதல் முறையாக ஒலிக்கவிருக்கும் வந்தே மாதரம் பாடல். 80வது சுதந்திர தின விழாவின் போது கொடியேற்றத்திற்கு முன்பு பாடல் இசைக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. டெல்லியில் இன்று நடைபெறுகிறது காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம். நீர் பகிர்வு தொடர்பான முக்கிய பிரச்சனைகளை முன்வைக்க தமிழ்நாடு அரசு தரப்பு முடிவு. உத்தராகண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் தொடரும் கனமழை. அலக்நந்தா மந்தாகினி ஆற்றில் கரைபுரளும் வெள்ளம். உத்தராகண்ட் மாநிலம் தமாக்நல்லா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. பெய்லி பாலம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. மத்திய பிரதேச மாநிலத்தில் கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். வெள்ளத்தில் தத்தளித்தவர்கள் படகுகள் மூலம் மீட்பு. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து சட்டமன்றத்திற்குள் நுழைய முயன்ற மாணவர்கள். காவல்துறையினர் தடுக்க முற்பட்ட போது கல்வீச்சு, பாட்டில் வீச்சு, பதிலுக்கு காவல்துறை தண்ணீர் பீச்சியடிப்பு, தடியடி. ஜார்க்கண்ட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக இருந்த கியாங்கே கைது. மாணவர்கள் போராட்டம் வலுக்கும் நிலையில் காவல்துறை நடவடிக்கை. ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வு முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை. சிபிஐ விசாரணை கோரி மாணவர்கள் போராடி வரும் நிலையில் நடவடிக்கை. ஜார்க்கண்டில் போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு ராகுல் காந்தி கண்டனம். மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிமடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தொடரும் எதிர்க்கட்சிகளின் போராட்டம். டெல்லி மாணவர்கள் மீதான தடியடி, அயோத்தி காணிக்கை முறைகேடு தொடர்பாக முழக்கம். ये आपका व्यवहार उचित नहीं है। प्लीज आप सभी लोग सीट पर बैठिए। संतोष कुमार के आपको सब जवाब देंगे। अरे अमित शाह सदन में आओ। छोड़ो गति छोड़ो, गति छोड़ो। மாணவர்கள் போராட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க தயார் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு.
அமித்ஷா பதில் தரும்போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடக்கூடாது எனவும் வலியுறுத்தல். மெட்டா நிறுவனத்தின் புதிய ஏஐ மாடலை அறிமுகப்படுத்தினார் மார்க் ஜுகர்பர்க். சீனாவுக்கு போட்டியாக புதிய ஏஐ மாடல்களை களமிறக்கும் மெட்டா நிறுவனம். இலங்கையின் கொழும்பு நகரில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா. விண்ணை அலங்கரித்த விதவிதமான பட்டங்கள். வங்கதேச பிரதமர் தாரிக் ரகுமானுடன் அந்நாட்டுக்கான இந்திய தூதர் தினேஷ் திரிவேதி சந்திப்பு. இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமரை திருப்பி அனுப்ப கேட்டுக் கொண்டதாக தகவல். ரஷ்யா மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல். 12 பேர் உயிரிழந்த நிலையில் 35க்கும் மேற்பட்டோர் காயம். சட்டமன்ற தொகுதி வாரியாக உறுப்பினர்களை சேர்ப்பது தொடர்பாக தனுஷின் நற்பணி மன்றம் அறிக்கை. கோவை மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் உறுப்பினர்கள் சேர்க்க தனுஷ் அறிவுறுத்தல். ஓம் சக்தி ஆகஸ்ட் 14, 15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சிவார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.